Hello everyone, good morning. I am the chemistry faculty from RGR Academy. My name is Narjees. நீங்கள் 12th எக்ஸாம்க்காக போர்டு எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் தி வீடியோ ஃபார் யூ. ஓகேவா? நம்ம டெய்லி என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு சாப்டரை கான்செப்ட் வைஸ் பார்க்க போகிறோம். அந்த கான்செப்ட்லையும் ப்ளஸ் நியூமரிக்கல் அஸ் வெல் அஸ் சைமல்டேனியஸாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம டாபிக் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்கா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்டன்ஸை எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் தென் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் சொல்லி கிளாசிஃபை பண்றாங்க. ஓகே, இந்த இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா மிக்சர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த இம்பியூர் சப்ஸ்டன்ஸஸ் தான் வந்து மிக்சர்ஸ். ஓகே, மிக்சர்ஸை எப்படி கிளாசிஃபை பண்றோம்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ் அண்ட் தென் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸ்ல எலிமெண்ட்ஸ் அண்ட் தென் காம்பவுண்ட்ஸ் பத்தி படிப்போம். இப்போ இது எதுக்காக உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த மிக்சர்ஸ் இதுல ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர்னு இருக்கு. இந்த ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் தி வால்யூம். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். எது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் காம்போசிஷன். Composition is uniformly distributed throughout the volume, that is known as the homogeneous mixture. Next one, heterogeneous mixture means not uniformly distributed. Okay, இப்போ இல்ல ஹோமோஜீனியஸ் மிக்சர்னா காம்போசிஷன் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்னு சொன்னா என்ன காம்போசிஷன் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட்? இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன்ஸ் எடுத்திருக்கோம்னா அதுல இருக்க டென்சிட்டி எல்லாமே எப்படி இருக்கும், சேமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிக்சர்ஸ் தான் வந்து என்னன்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர். இது எதுக்காக சொல்றேன்னா, நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது என்னன்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான் நம்ம சொல்யூஷன் சொல்றோம். ஓகே, ஹோமோஜீனியஸ் மிக்சர்னா என்ன சொல்லியிருக்கேன், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் தி வால்யூம். அதுதான் வந்து சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். இங்க தி டெஃபினேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இஸ் homogeneous mixture of two or more components. Two or more components தான் என்னது சொல்யூஷன்ஸ். இல்ல காம்போனன்ட்ஸ்னா என்ன? இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த சொல்யூஷன்ஸ்ல நான் ரெண்டு சப்ஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ சுகர் வந்து நான் வாட்டர்ல டிசால்வ் பண்றேன்னா சுகர் வந்து ஒரு காம்போனன்ட் அண்ட் தென் வாட்டர் ஒரு காம்போனன்ட். ஓகேவா? இப்படி ஒன் ஆர் மோர் காம்போனன்ட், டூ ஆர் மோர் காம்போனன்ட்ஸ் இருக்கு, தட் இஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சரா இருக்குன்னா அதுதான் நம்ம சொல்யூஷன் சொல்றோம். ஓகே, இல்ல பாருங்க, சொல்யூஷன் அப்படின்றது வந்து சொல்யூட் பிளஸ் சால்வ். ஓகே, இல்ல காம்போனன்ட்ஸ்ல இப்போ டூ காம்போனன்ட்ஸ் இருக்கு. இந்த டூ காம்போனன்ட்ஸ் என்ன சொல்லுவோம்னா பைனரி சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகே, ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்கிற சொல்யூஷன்ஸ் வந்து பைனரி சொல்யூஷன் சொல்றோம். மூணு காம்போனன்ட்ஸ் இருக்கு, த்ரீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி சொல்யூஷன், இட் இஸ் நோன் as தி டெர்னரி சொல்யூஷன். Three components in this சொல்லுவோம் ternary solutions. Okay, four components இருக்கு, three or more, four components இருக்கு அப்படின்னா அது quaternary solutions சொல்லுவோம். Okay, actually what is homogeneous mixture? Homogeneous mixture means uniformly distributed throughout the volume. அதுதான் நம்ம சொல்யூஷன் சொல்றோம். அதுல ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா பைனரி சொல்யூஷன், மூணு காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுன்னா டெர்னரி சொல்யூஷன்ஸ், ஃபோர் காம்போனன்ட்ஸ் இருக்குன்னா அது எப்படி சொல்லணும், குவாட்டர்னரி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
இப்போ நான் சொன்ன ஒரு சொல்யூஷன்ஸ் மேக் பண்றதுக்கு சப்ஸ்டன்சஸ் மெயின் திங், காம்போனன்ட்ஸ் மெயின் திங். அந்த காம்போனன்ட்ஸை நம்ம எப்படி வந்து டிஃபைன் பண்ணுவோம்னா, ஒன் இஸ் அ சால்வெண்ட் அண்ட் தென் ஒன் இஸ் அ சொல்யூட். இந்த கான்செப்ட்ல நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், எது சால்வெண்ட் எது சொல்யூட். இப்போ நியூமரிக்கல்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ணும் போது நிறைய டவுட் இருக்கும். இப்போ சொல்யூட் எது சால்வெண்ட் எதுன்னு தெரிஞ்சாதான் நீங்க அந்த சம்மே போட முடியும். ஓகேவா? அப்போ சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் டெஃபினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல வந்து large quantity இருக்கு. large quantity of the component it is known as the solvent. ஒரு சொல்யூஷன்ஸ்ல எது அதிகமான அமௌண்ட் வந்து டிசால்வ் ஆயிருக்கு அதுதான் வந்து சால்வெண்ட். நெக்ஸ்ட் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் தி காம்போனன்ட், வெரி வெரி ஸ்மால் குவான்டிட்டி. அதுல வந்து சொல்யூட்டை சால்வெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது சொல்யூட் வந்து ஸ்மால் குவான்டிட்டியா இருக்குன்னா அது வந்து சொல்யூட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து சுகரை வாட்டர் கூட டிசால்வ் பண்றேன். இப்போ நான் சுகர் வந்து ஒரு 10 கிராம் சுகர் எடுத்துறேன். ஓகே, இந்த 10 கிராம் சுகரை வந்து நான் வாட்டர்ல ஒரு 500 ml வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். இந்த சொல்யூஷன்ஸ்ல வந்து எது சால்வெண்ட் எது சொல்யூட் உங்களால சொல்ல முடியுமா? இப்போ இந்த சுகர் வந்து 10 கிராம் தான் இருக்கு, வாட்டர் வந்து 500 ml இருக்கு. அப்போ சுகர் வந்து என்னது? சொல்யூட். ஓகேவா? சுகர்ன்றது வந்து சொல்யூட். நெக்ஸ்ட் வாட்டர் அப்படின்றது வந்து என்னது? சால்வெண்ட். இந்த லெசன் போகிறதுக்கு முன்னாடி இந்த சொல்யூட், சால்வெண்ட், வாட் இஸ் ஹோமோஜீனியஸ் மிக்சர், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது புரியுதா? நெக்ஸ்ட் வந்து ஓகே, ஒரு சொல்யூஷன் இருக்கு. இப்போ அந்த சொல்யூஷன்ல வந்து டைலூட்டட் அண்ட் தென் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன், அந்த டேர்ம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது டைலூட் சொல்யூஷன் சொல்லுவீங்க, எதை கான்சென்ட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லுவீங்க? இப்போ சொல்யூட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், சால்வெண்ட்னா என்ன? சொல்யூட்னா வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட் குவான்டிட்டி வந்து இருக்கிறது வந்து சொல்யூட்னு சொல்லியிருக்கேன் when compared with the solvent. சால்வெண்ட்ன்றது லார்ஜ் குவான்டிட்டி வந்து டிசால்வ் ஆயிருக்கிறது வந்து சால்வெண்ட்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதுல எது எப்படி நீங்க டைலூட் சொல்வீங்க, எப்படி கான்சென்ட்ரேட்டட் சொல்வீங்க அப்படின்னா, டைலூட் அப்படின்றது வந்து நமக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சொல்யூட். சொல்யூட் வந்து கொஞ்சம் அமௌண்ட் தான் இருக்கும். ஆனா சால்வெண்ட், அந்த அதுல டிசால்வ் ஆயிருக்க சால்வெண்ட் வந்து லார்ஜர் அமௌண்டா இருக்கும். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் தி சால்வெண்ட். இப்போ நீங்க 1 லிட்டர் வாட்டர்ல ஓகே வெறும் 5 கிராம் சால்ட்டை வந்து டிசால்வ் பண்றீங்க. இது டைலூட்டடா? அதுவே 1 லிட்டர் வாட்டர்ல 500 கிராம் சால்ட்டை டிசால்வ் பண்றோம். இந்த சொல்யூஷனையும் கம்பேர் பண்ணும் போது இதுல சால்வெண்ட் நிறைய இருக்கு. ஓகேவா? சால்வெண்டோட குவான்டிட்டி அதிகமா இருக்கு, 1Lன்றது குவான்டிட்டி அதிகமா இருக்கு. ஸோ இதுதான் வந்து டைலூட் சொல்யூஷன். இதுல பார்க்கும்போது when compared with this solution 1 liter of water வேண்டது 500 கிராம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா இருக்கு. ஸோ இதுல வந்து எப்படி இருக்கும்? சொல்யூட் வந்து அதிக அமௌண்ட் இருக்கும், தென் சால்வெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் இருக்கும். இதுதான் டைலூட் சொல்யூஷன் அண்ட் தென் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், டைலூட்டட் கான்சென்ட்ரேட்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம்னா தேர் இஸ் அ மேட்டர் கிளாசிபிகேஷன் போலவே கேசியஸ் சொல்யூஷன்ஸ் இருக்கு, அண்ட் தென் லிக்விட் சொல்யூஷன்ஸ் இருக்கு, சாலிட் சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன படிச்சிருக்கோம், சால்வெண்ட்னாலே லிக்விட் தான் அப்படின்னு மாதிரி நிறைய இது இருக்கு. அப்படி கிடையாது. சால்வெண்ட் மே பி கேசியஸ் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் தென் சாலிட் ஸ்டேட். ஓகே, இதுல பாருங்க, yes, what is your doubt? Yes ma, what is your doubt? Text me the doubt. Okay, see this type of solutions. Type of solutions, gaseous solutions, liquid solutions, solid solutions. இதுதான் 3 டைப். ஆனா இந்த 3 டைப்லயுமே
த்ரீ டைப்ஸ் ஆஃப் இருக்கு. டோட்டலி 9 டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இதுல வந்து என்னன்னா இப்ப கேசியஸ் சொல்யூஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சால்வெண்ட் பாருங்க கேசியஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகே, லிக்விட் சொல்யூஷன்ஸ்ல இந்த சால்வெண்ட் வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். இந்த சொல்யூட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இந்த சாலிட் சொல்யூஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா சால்வெண்ட் வந்து சாலிட்ஸா தான் இருக்கும். இப்போ கேஸ் அதுக்கு எல்லாமே வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. தென் இதோட எக்ஸாம்பிள் கேஸ்னா ஏர் மிக்சர் ஆஃப் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் பிளஸ் நைட்ரஜன், ஆக்சிஜன் பிளஸ் நைட்ரஜன் எக்ஸாம்பிள் இருக்கு. நெக்ஸ்ட் லிக்விட் கேஸ் பார்த்தோம்னா வாட்டர் இன் ஏர், bromine in chlorine. நெக்ஸ்ட் ஒன் வாஸ் சாலிட் கேஸ், iodine in air, camphor என்னது? It's easily to evaporate. No, it supports the sublimation. கற்பூரம் சொல்லுவோம் இல்லையா, camphor. Then naphthalene also example. Naphthalene also example of this. Next, gas plus liquid, HCl in water. நிறைய gas plus liquid example இருக்கு. Then liquid பார்க்கும்போது alcohols in water, bromine in CS2, carbon disulfide. ஓகேவா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னன்னா சாலிட் லிக்விட்ல சுகர் சொல்யூஷன், சால்ட் சொல்யூஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு நார்மலாவே தெரியுற ஒரு சொல்யூஷன் தான். நெக்ஸ்ட் கேஸ் சாலிட் அப்படியே ரிவர்ஸா தான் வரும். ஹைட்ரஜன் இன் பல்லாடியம், mercury in zinc, liquid solid solutions, gold in silver, all alloys ன்னு பார்க்கும்போது நமக்கு brass, bronze இதெல்லாமே வந்து என்னன்னா ஒரு ஹோமோஜீனியஸ் சாலிட் மிக்சர்ஸ் தான். ஓகேவா? brass, bronze இதெல்லாமே எக்ஸாம்பிளா நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் புரியுதா? gaseous solutions, liquid solutions and then solid solutions. ஓகே, क्वेश्चन கேட்டது. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளியரா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, சொல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மெடிசன்ஸ் ஃபீல்டில் காஸ்மெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், நிறைய டேப்லெட்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கு. அப்போ ஒரு கான்சென்ட்ரேஷனோ அதில் இருக்க ஒரு அந்த வேல்யூஸ் எல்லாமே மாறிச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும்? இட் கோயிங்ஸ் டு த டாக்ஸிக், அந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ நமக்கு கான்சென்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சொல்யூஷன்ஸ் நம்ம என்ன படிக்க போறோம்னா டேர்ம்ஸ் ஆஃப் கான்சென்ட்ரேஷன், அதை வச்சு எப்படி நம்ம நியூமரிக்கல் சால்வ் பண்றது எல்லாமே பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் என்னன்னா மாஸ் பர்சன்டேஜ். எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம். மாஸ் பர்சன்டேஜ் இது எப்படின்னா மாஸ் டு மாஸ், ஒரு சொல்யூட்க்கும் சால்வெண்ட்டுக்கும் சொல்யூஷன்ஸ் எல்லாமே மாஸை பத்தி படிக்குது. மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலாஸ் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வால்யூம் பர்சன்டேஜ். வால்யூம் பர்சன்டேஜ்னா வால்யூம் டு வால்யூம். ஓகே, நெக்ஸ்ட் மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ், பார்ட்ஸ் பெர் மில்லியன், ppmனு படிச்சிருக்கோம் இல்லையா, parts per million. Next என்ன பார்ப்போம்னா molarity பார்க்கலாம். molality and then mole fractions. Okay, இதுல வந்து
ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னுனா மாஸ் பர்சன்டேஜ். மாஸ் பர்சன்டேஜ்னா என்ன? மாஸ் எப்படி கால்குலேட் பண்றது? ஒரு சொல்யூஷன்ல இருக்க மாஸ் வந்து நீங்க எப்படி பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்றது? மாஸ் ஆஃப் தி காம்போனன்ட் இன் தி சொல்யூஷன். உனக்கு என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்கன்னு நல்லா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு இங்க என்ன மாஸ் கொடுத்திருக்காங்க, காம்போனன்ட்ஸ்க்கு சொல்யூட் மாஸ் கொடுத்திருக்காங்கல, சால்வெண்ட் மாஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்து இத அப்ளை பண்ணனும். டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன். Divided by the total mass of the solution into 100. Total mass na நம்ம என்னன்னா solute plus solvent வந்து add பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்து total mass of the solutions. It is all about the mass. அதனால தான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், W by W. Next, volume percentage. Volume percentage na volume of the component divided by total volume. டோட்டல் வால்யூம்னா டோட்டலா இந்த சொல்யூஷன்ஸ்ல எவ்வளவு இருக்கு? இப்போ சொல்யூட் பிரசன்ட் ஆயிருக்கும், சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் இருக்கும் இல்லையா? அப்போ ஒரு டோட்டல் வால்யூமை கால்குலேட் பண்ணணும் இன்டூ 100. இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம ஒரு 2 சம் பார்க்கலாம். ஓகே, a solution contain 25 grams of 25 grams of sugar dissolved in 200 grams of water. What is mass percentage? What is the mass percentage of sugar கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சொல்யூஷன்ல வந்து சுகர்ன்றது வந்து சொல்யூட். சோ அது எவ்வளவு கிராம்ஸ் கொடுத்திருக்காங்க? 25 கிராம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேயா? இந்த 25 கிராம்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறோம். வாட்டர் டோட்டல் சொல்யூஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? டோட்டல் மாஸ் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ் ஈக்குவல் டு 200 கிராம்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம்? மாஸ் ஆஃப் தி காம்போனன்ட் 25. ஓகேவா? சுகர் dissolved in water. இந்த வாட்டர்ல வந்து வெயிட் டோட்டல் மாஸ் கிடையாது, இது வந்து என்னன்னா சால்வெண்டோட கிராம். அதாவது வாட்டர்ல 200 கிராம் வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கு. இப்போ டோட்டல் மாஸ்னா நம்ம என்ன பண்ணணும்? சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட். அப்போ 200 பிளஸ் 25 225 into 100. ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? 11.11%. இப்படிதான் இந்த சம் போடணும். புரியுதா? இல்ல எது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Yeah, solution has a mass percentage of 10% NaCl. Okay, if the total mass of the solutions is 500 gram, what is the mass of the NaCl in the solution? இப்போமே ஒரு நியூமெரிக்கல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்க கொடுத்திருக்க கிவனை எடுத்து எழுதுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சம்ஸ் தான். ஓகே, மாஸ் பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க, क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. mass percentage equal to 10%. ஓகேவா? இல்ல வந்து total mass of the solutions, total mass வந்து 500. ஓகே, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? mass of NaCl கேட்டிருக்காங்க. அப்போ mass of the component கேட்டிருக்காங்க. இதுல என்ன காம்போனன்ட் பிரசன்ட் ஆயிருக்கு? NaCl பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் நமக்கு என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? mass percentage equal to, so 10 equal to, இது நமக்கு மாஸ் தெரியாது. சரிங்களா? இதுதான் நம்ம W வச்சிருப்போம். divided by 500 into 100. okay, 10 into 500 divided by 100. so
The mass of the component of NaCl is 50 gram. புரியுதா? இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், சம் போடணும். இதுதான் பேசிக், ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக் சம். நெக்ஸ்ட், மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ். இது வரைக்கும் பார்த்த மாஸ் பர்சன்டேஜ்ன்றது என்னன்னா, சொல்யூட் சால்வெண்ட் ரெண்டுமே மாஸ் டு மாஸ் ரிலேஷன்ல தான் இருக்கும். வால்யூம் பர்சன்டேஜும் வால்யூம் டு வால்யூம் ரிலேஷன்ல தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம் பர்சன்டேஜ் வந்து மாஸ் ரிலேஷன் வித் வால்யூம் ரிலேஷன். ஓகே, இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவோம், மெடிசன் அண்ட் ஃபார்மசி ஃபீல்ட்ல யூஸ் பண்ற ஒரு இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் இஸ் பார்ட்ஸ் பெர் மில்லியன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய மெடிசன்ஸ்ல எல்லாம் இந்த ppm இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் காம்போனன்ட், ஒரு ஃபார்ம் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் காம்போனன்ட், எத்தனை காம்போனன்ட், எவ்வளவு சப்ஸ்டன்ஸ் வந்து அந்த சொல்யூஷன்ல பிரசன்ட் ஆயிருக்கு, டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் த காம்போனன்ட். ஓகேவா, மீன் டு 100. இதுதான் பார்ட்ஸ் பெர் மில்லியன் ஓட ஃபார்முலா. இந்த டேர்ம்ஸ் வந்து பார்த்தோம்னா மியூ ஜி எம்எல் minus 1 ppm or ppm நம்ம ரேண்டமா என்ன சொல்லுவோம், ppm அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் மோல் ஃபிராக்ஷன் ஃபார்முலா. மோல் ஃபிராக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம வேப்பர் பிரஷர், அதர் கான்சன்ட்ரேஷன்ஸ் அதெல்லாமே ரிலேட் பண்ணி படிப்போம் இல்லையா. மோல் ஃபிராக்ஷன் வந்து number of moles of the component divided by total number of moles of the component into 100. number of moles, எவ்வளவு moles வந்து அந்த specific componentல present ஆயிருக்கு, divided by total அந்த solutionsல எவ்வளவு number present ஆயிருக்கு அப்படின்ற into 100. அதுதான் வந்து mole fraction. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு பைனரி மிக்சர் இருக்கு. நம்ம பைனரி மிக்சர் சொல்யூஷன்ஸ் பத்தி தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா, ஏ அண்ட் தென் பின்னு சொல்லி ரெண்டு சொல்யூஷன்ஸ் இருக்கு. இப்போ ஏவோட நீங்க மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா psi a ஈக்குவல் டு, ஓகே, psi a நம்ம அதே ஃபார்முலா தான், நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அதுதான் இப்படி எழுதுறோம். psi அப்படின்றது வந்து மோல் ஃபிராக்ஷனை டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். psi, ஓகே, இது வந்து ஒரு லெட்டின் டேர்ம். NAன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ NA டிவைடட் பை NA பிளஸ் NBன்றது டோட்டல் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூஷன்ஸ். சொல்யூஷன்ல எவ்வளோ மோல்ஸ் கண்டைன் ஆயிருக்கு அப்படின்றது தான். ஓகேவா, இப்போ psi b கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா psi b ஈக்குவல் டு NB, number of moles of the component divided by NA plus NB. ஓகேவா, இப்படிதான் ஃபார்முலா எழுதணும். இது ரிலேட்டட் ஒரு சம்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ ஃபார்முலாஸ் நல்லா பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா மொலாரிட்டி. மொலாரிட்டி ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம். இது கேபிட்டல் M அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே, இதோட ஃபார்முலா என்னன்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இன் லிட்டர். உங்களுக்கு கொஸ்டின்ல கிராம் கொடுத்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், லிட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகே, மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். அடுத்து வந்து என்னன்னா மொலாலிட்டி. இந்த மொலாலிட்டி எப்படி சொல்றோம், ஸ்மால் எம்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்மால் எம்னு இதை டினோட் பண்றது. மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கேஜி. கிலோகிராம்ல நம்ம இங்க வேல்யூஸ் போட்டு சம் போடணும். ஓகேவா, இதெல்லாமே ஃபார்முலாஸ் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வர கிளாஸ்ல இது ரிலேட்டடா உள்ள நியூமரிக்கல்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். ஓகேவா, டெய்லி கிளாஸஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கிளாஸஸ் வரும், அதுல பார்த்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.